Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. காலையிலேயே கருப்பு படத்தோட டீசர் வந்துருச்சு. எல்லாரும் பார்த்து வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த லுக். எனக்குமே பர்சனலா சூர்யாவோட லுக் அந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 லுக்ல வந்திருக்காரு. நேத்தே நம்ம அவரை பத்தி பேச தொடங்கிட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த நம்ம சொன்னதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு களம் இறங்கி இருக்காரு கருப்பு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு டைட்டில் கருப்புன்னு வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி மட்டும் அந்த டைட்டில் வாங்காம இருந்தார், அந்த படத்துக்கு வைக்காம இருந்திருந்தாங்கன்னா எனக்கு கன்ஃபார்மா சொல்லுவேன் இந்த படத்துக்கு கருப்பன் வச்சிருந்தா பயங்கரமா சூட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். டீசர் வழக்கம் போல நம்ம சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது நீங்க எதிர்பாருங்க, ஆர்ஜே பாலாஜி பயங்கரமா ஒன்று சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோம்ல, அதுதான் இங்க நடந்திருக்கு. இந்த டேடிஸ் ஹோம் அப்படின்லாம் ஒரு டைலாக் வரும் பொழுது ஏத்தாப்புல தான் ஆர்ஜே பாலாஜி நிக்கிறாரு. ஏதோ ஒன்று நடக்குது. ஆர்ஜே பாலாஜி பார்த்து ஒரு ரிவெஞ்சான ஒரு டைலாக் பேசும் பொழுது அப்படி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களா, அப்படி ஒரு மாசான ஒரு சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணி தயாரா வச்சிருக்காங்க. சாயோட மியூசிக் நல்லா இருந்தது, சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. படத்துல மட்டும் ஸ்கோர் பண்ணல, இனி வர எல்லா படங்களையும் ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ பார்த்தது எப்படி இருந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? கருப்போட வந்திருக்கீங்க. அப்படிலாம் இல்ல, எதர்ச்சியா போட்டது அமைஞ்சிருச்சு போல. காலையில தான் கேட்டுட்டு வந்துட்டு இப்ப எதர்ச்சியா சரி. மியூசிக் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது, கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. டீசர் கூட வந்து கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி இருந்தது. அதுக்குள்ள எல்லாருடைய கமெண்ட்ஸ் என்னவா இருக்குன்னா, அனிருத் ஓரம் போ, இந்த பக்கம் சாயா பயங்கர் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தடுத்து சாயா பயங்கருக்கும் நிறைய ஓப்பனிங் இருக்கு வர படங்கள்ல எல்லாம், அவரே மியூசிக் அப்படிங்கும் போது இது அனிருத்துக்குமே ஒரு பெரிய சவாலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல இதுக்கு அவர்லாம் இது பண்ணவே மாட்டாருங்க. ஏன்னா பெரிய பெரிய ஜாமான்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம வந்து 3ன்ற ஒரு படத்துல தொடங்கி இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய பெரிய ஹீரோஸோட அவங்க வந்து அனிருத்தோட கால்ஷீட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான டைம்ல இருக்கும் பொழுது இது அவர் வெல்கம் பண்ணுவார். அனிருத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அவர் வரும் பொழுது பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணுவார். இல்லையே இது வந்து பொறாமை போட்டி அப்படிலாம் கிடையாது. போட்டி இருக்கும், பொறாமை இருக்காது. சாயோட இந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஏன் சாய் பக்கம் நிக்கிறோம் அப்படின்னா, ஒரு படம் கூட இசையமைக்கல, இத்தனை படங்களா, யாரோட பையன் இது? இது வந்து பெரிய இடத்துல இருந்து அந்த ரெக்கமெண்டேஷன் அப்படின்லாம் பார்க்கும்பொழுதுதான் அந்த பையன் மேல அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஆர்ஜே பாலாஜி டக்குனு தூக்கி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு, சிம்பு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் மீறி அட்லி என்ன பண்றாருன்னா, ஒரு 500-600 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை தூக்கி என்ன நீ பண்ணு அப்படின்னு கொடுக்கும் பொழுது எல்லாரும் உனக்கு யாரா நீ அப்படின்னு பார்க்க முடிஞ்சது இல்ல. சோ என்னோட வேலைகள் எனக்கு வேலை தெரியும், நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கருப்புல ஒரு சம்பவம் பண்றாருல்ல. சோ இதுக்காக தான் இந்த பையனுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக தான் இது அவருக்கு ஒரு கியூ கார்டா கூட இது இருந்துட்டு போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. கருப்பு ஓப்பனிங்கே பயங்கரமா இருந்துச்சு. 2 கெட்டப்ல சூர்யா அவர்கள் நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே நடந்திருக்கு. எனக்கு உங்களுக்கு தம்ப்நெயிலுக்கு வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ராயப்பனை மீறின ஒரு கெட்டப்பா சூர்யா அவர்கள் பயங்கரமா வந்திருக்காரு. அந்த கருப்புல அந்த ஸ்மோக் பண்ணிட்டு வரும்பொழுதெல்லாம் தரமா இருக்காரு. எனக்கு எப்படி இந்த வேல் சிங்கம் அதான் சொல்றேனே, இந்த மனுஷனுக்கு ஃபிட்னஸ் மட்டும் இல்லைங்க, அப்பியரன்ஸ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த கண்ணு ஃப்ரேம் ஆர்ஜே பாலாஜி போட்டதுக்கு எனக்கு இப்பதான் அந்த டீசரை பார்க்கும் பொழுது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படி பார்க்கும் பொழுது பயங்கர ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த கருப்பு கெட்டப், அந்த கருப்பன் வந்து பயங்கரமான ஒரு ஆட்டத்தை கொடுக்க போறாரு. அவரு தான் சொல்றாரு, இது நம்ம டைமு, என் ஆட்டத்தை பாரு அப்படின்றாருல. இனிமேட்டு சூர்யாவோட ஆட்டம் தான் இது. நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். கங்குவான்ற ஒரு படத்தை வச்சு அந்த மனுஷனை நம்ம வந்து குறைச்சி எடை போட்டுறக்கூடாது. அது வந்து அது ஒரு சின்ன ஒரு ட்ரை, அது கலவையான விமர்சனமா இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு ரெட்ரோன்னு ஒரு படம் கொடுத்தாரு. இப்போ கருப்பு அப்படின்ற ஒரு படம், இதுக்கு அடுத்து வரக்கூடிய படங்கள்ல என்னோட ஆட்டத்தை நீ பாரு, இது ஏன் டைம் அப்படின்றாருல. கீழே எல்லாம் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் ஒதுக்குனது இது உங்க டைம்னு போடுறீங்களா அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. எப்பவுமே அவருக்குன்னு ஒரு உண்டான ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ சூரரை போற்று, அதுக்கப்புறம் ஜெய்பீம், இந்த மாதிரியான ஒரு சமூக கருத்து உள்ளடக்கிய ஒரு படங்கள் கொடுத்த வாட்டி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன கங்குவான ஒரு படம் பண்றாரு, ஜெய்பீம் மாதிரி பண்ண மாட்டாரா, சூரரை போற்று மாதிரி பண்ண மாட்டாரா? அதுக்கு அவர் வந்து எல்லா விஷயங்களும் ட்ரை பண்றவரா. சிங்கம் 1, 2, 3ன்னு ட்ரை பண்ணவரும் அவர் தான். ஜில்லுன்னு ஒரு காதலை நம்ம அதிகமா லவ் பண்ண வச்சதும் அவர் தான். இன்னும் வாரணம் ஆயிரம்லயே நம்மள இன்னும் உருகி லவ் பண்ண வச்சதும் அவர் தான். எல்லா விஷயங்களும் ட்ரை பண்ணி அவர் பண்றது எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய ஒரு புரட்சியா அந்த மாதிரிலாம் எல்லாம் போறோமா, நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்குமா அப்படின்னு வர வச்சதும் அவர் தான். புரட்சி கலந்து சமூக கருத்து கலந்த ஒரு விஷயம் சொல்ல வச்சதும் அவர் தான். அவருக்குன்னு ஒரு தனி ஒரு ரூட் ஒன்று இருக்கு. அதுல மறுபடியும் இந்த வேல் படம் பார்த்த மாதிரி, சிங்கம் படம் பார்த்த மாதிரி இந்த கருப்பு அமைஞ்சிருக்குல, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த மியூசிக் இதெல்லாம் தாண்டி கேமரா ஒர்க் ரொம்ப அழகா இருக்கு.
விஷுவல்ஸ் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஓவராலா நல்ல பேக்கேஜா கருப்பு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அந்த அருவா தூக்கி வைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கம் படத்துல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒயிட் அண்ட் ஒயிட்ல கோவில் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதை எனக்கு மறுபடியும் அவரை பார்க்க வைக்குது. அதுதான் அவர் வந்து வெறப்பா இருக்காரு, கங்குவாக்காக வெயிட் போட்டாரு, அவர் பார்த்தாலே டேய் நம்ம சூர்யாடா, நம்ம சூர்யாவை செலிப்ரேட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி இந்த டீசர் அமைஞ்சிருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்வொகேட் கெட்ட பாத்தீங்களா எங்க மாறுபடுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஜெய்பீம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் பார்க்கும் பொழுதே வந்து ஒரு புரட்சியாளர் மாதிரி இருப்பாரு. இதுலயுமே அப்படிதான் இருக்காரு. இருந்தாலும் இந்த கெட்டப் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு. சாக்லேட் பழைய சூர்யா திரும்ப வந்துட்டாருன்ற மாதிரி அந்த அட்வொகேட் கெட்டப்லயும் சூப்பரா இருக்காரு. எனக்கு அதையும் பேரு எனக்கு கருப்பு கெட்டப் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பாக்குறதுக்கு ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே ஸ்கிரீன்ல பார்க்கும் பொழுது ஒரு தோரணையா இருக்காரு, கெத்தா இருக்காரு. அறிவோட அந்த வாய்ஸ்ல வரும் பொழுது கருப்பம் வரான் வழிவிடு அப்படின்ற மாதிரி இனி சூர்யா வராரு வழிவிடு. அவரோட டைலாக்லேயே சொல்லணும்னா இது நம்ம ஆட்டம், இனிமேட்டு என் ஆட்டத்தை நீ பாரு, நம்ம டைம் என் ஆட்டத்தை நீ பாரு அப்படின்லாம் பார்த்து உரும்பி இருக்காருங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? அப்படியே பவர்ஃபுல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. இதுதான் கருப்பு. ஏற்கனவே பிகில் படத்துல வந்து விஜய் அவர்கள் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. இதே மாதிரி தான் வந்து கருப்பு கலர் ட்ரெஸ்ல முழுக்க ஒரு மாதிரி ரக்கடான லுக்ல இருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலயுமே டபுள் ஆக்ஷன். நிறைய பேர் அந்த கேரக்டர் கூட இந்த கேரக்டரை சிமிலர் பண்ணி பாத்துக்கிறாங்க. நீங்க அதை பாத்தீங்களா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம்? அதான் சொல்றேன், ரிலேட் பண்ணிக்கிறாங்க. நீங்க வந்து ராயப்பனை மிஞ்சிட்டாரு, அதை நீங்க விஜய் படத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. இன்னொன்னு சொல்லணும்னா அந்த கருப்பு படமே வந்து விஜய்க்கு சொன்ன கதை. ராயப்பன் வந்து இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாமே இனி வர நாட்கள்ல சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது பாருங்க விஜய்க்கு சொன்ன கதை, ராயப்பன் எப்படி இருந்துச்சோ ராயப்பன் பிகில் மாதிரி, இந்த பக்கம் கருப்பு அண்ட் அட்வொகேட் கேரக்டர், இந்த ரெண்டு கேரக்டரும் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஆர்ஜே பாலாஜி ஒரு கேரக்டர் பண்றதாவும் சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு கிடையாது. ஆர்ஜே பாலாஜி விஜய் அவர்களுக்கு சொன்ன கதையே வேற. அது வந்து பயங்கர பொருள் செலவுல எடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்ற மாதிரியே நம்ம கேள்விப்பட்டோம். இந்த கருப்பு சூர்யாக்காக உருவாக்கப்பட்டது. ஒரு ஃபேமிலியா போயிட்டு நம்ம பயங்கரமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய வகையில ஒரு படமா இருக்கும். இதுலயும் கருத்து இருக்கு, இதுலயும் ஒரு கண்டென்ட் இருக்கு. ஆர்ஜே பாலாஜியை பத்தி தெரியும்ல, ஒரு வாழைப்பழத்துல ஊசி போட்ட மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுப்பாரு. பயங்கர கமர்ஷியலா கொடுப்பாரு, பயங்கர ஹியூமரா கொடுப்பாரு. வெளியே வரும் பொழுது ஆமால இது நடக்குது இல்ல, நம்ம இனிமேட்டு முழிச்சிடணும், நம்ம இதுல இருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு நம்மளுக்கு தோண வைக்கும்ல. மூக்குத்தி அம்மன் நம்ம எவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்த்தோம், அதுல ஒரு சமூக கருத்து இருக்கு. ஆனா அது முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது நம்மளுக்கு ஒரு கடவுள் வந்தா எப்படி இருக்கும், அப்படிதான் நம்ம வெளியே வந்தோம்ல. சோ அந்த மனுஷன் சிரிக்க எவ்வளவு தூரம் வைக்கிறாரோ சிந்திக்கவும் வைப்பார். அதுதான் ஆர்ஜே பாலாஜி. இப்போ ஒரு இயக்குனரா அவர் வந்து தன்னை நிரூபிக்கிற கட்டாயத்துல ஆல்ரெடி நிரூபிச்சிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன். பெரிய ஹீரோஸ் வச்சு சொல்றேன். இனி அவருக்கு உண்டான அந்த ஸ்கேல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, பாருங்க எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்களேன். சூப்பரா இருக்க போகுது. அவரோட அன்பான ஃபேன்ஸ் எல்லாம் இப்பயே பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேட்டு அந்த கருப்பு தோற்றம் தான் எல்லாத்தோட டிபியா வால்பேப்பரா சோசியல் மீடியாக்கள்ல பயங்கரமா இருக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. படம் எப்போ ரிலீஸ்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் டீசர் எப்பயே ரிலீஸ் பண்ணிட்டீங்க. எவ்வளவு பெரிய பெரிய படங்கள் இருக்கு, இவரோட பிறந்த நாளுக்கு வந்திருக்கு. இனி இதுதான், இனி அவங்க ஆட்டம் தான். ஆர்ஜே பாலாஜியுமே இந்த டீசர்ல நிறைய விஷயங்களை வந்து வச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி எவ்வளவு பெரிய சூர்யா ஃபேன் அப்படிங்கிறது இதுல தெரியுது. ஏற்கனவே 24ல வந்து ஒரு சீன் இருக்கும், இந்த டேபிள் மேல அடிச்ச உடனே எல்லாம் பறக்கும். அதே மாதிரி சீன் இந்த படத்துல இருந்தது. இந்த வாட்டர் மெலானை வச்சு சாப்பிடுவார் தெரியுமா, அந்த பாட்டு அந்த வீடியோலாம் ஏற்கனவே செம வைரல். அந்த சீனுமே இதுல இருந்தது, பாத்துருந்தீங்களா? கஜினி சூர்யா அதான் சொன்னேங்க, கஜினியில பார்த்தது, சிங்கம்ல பார்த்தது. இப்ப நீங்க குட் பேட் அக்லில அஜித் சார் எப்படி பாத்தீங்க? அப்படி பார்க்கும் பொழுது எல்லா படங்களையும் தோற்றம், பில்லா, நம்மளுக்கு அட்டகாசம், அமர்கலம்னு எல்லாமே வந்துச்சுல, காதல் கோட்டை, அதெல்லாம் வரும் பொழுது லைக் அந்த மாதிரியான கெட்டப்லாம் வரும்பொழுது எவ்வளவு தூரம் நீங்க நம்ம பார்த்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணோம். அந்த மாதிரியே போகாம லைக் அது அது தேவைப்பட்டிருக்கும். இப்ப நீங்க நீங்க சாப்பிட்டுட்டு அந்த சீக்வன்ஸ் வந்து கஜினியில இவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் தவிர வேற யார் பண்ணிருந்தாலும் செட் ஆயிருக்காது. அந்த கெட்டப்ல இவர் சாப்பிட்டு அவர் சொல்லக்கூடிய அவ்வளவு ஸ்டைலா சொல்லியிருப்பாரு. நிறைய பேர் அது பண்ணி ட்ரெண்ட் ஆயிருந்தாலுமே கூட அது ஆரம்பிச்சு சூர்யா அவர்கள் தான். அதுதான் அங்க உருவாகிச்சு, அங்கிருந்து தான் அதை இங்க கொண்டு வந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி சிங்கம்ல இருந்து ஒரு பிரேமா இருக்கட்டும், நீங்க ஸ்மோக் வந்து பண்றதெல்லாம் எவ்வளவு கெத்தா இருந்துச்சு, அதை பாத்தீங்களா? அதெல்லாம் எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாது. இன்னொன்னு சொல்லணும்னா, இந்த மனுஷனுக்கு என்ன வரும்ன்றத ஆர்ஜே பாலாஜிக்கு தெரிஞ்சிருக்கு. இதை இவ்வளவு தூரம் நம்ம ஸ்டைலா காட்டலாம், இதுக்கு மேல அழகா காட்டலாம் அப்படின்றத லவ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்காரு. மீண்டும் சொல்றேன், நீங்க அது மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கலாம் நம்ம போகாம, கருப்பு தரமா இருக்கு, 2 கெட்டப்ல மிரட்ட போறாரு நம்மள. கருப்புக்கு என்ன ஆச்சு, அது அது அவருக்காக வந்து அட்வொகேட் சூர்யா அவர்கள் வந்து போராடி நியாயம் வாங்கி தராரா, ஆர்ஜே பாலாஜி அப்படின்ற ஒரு ஆப்போனன்ட்டோட சண்டை போட்டு வின் பண்ணாரா இல்லையா அப்படின்றதான் கதை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுவா இருந்தா சந்தோஷம் தானே வச்சுக்கீங்களேன். அதையும் தாண்டி கமர்ஷியலா நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா சூர்யா தான் எல்லா இடங்களையும் இருந்திருப்பாரு. நீங்க வேற யாரையாவது டீட்டெயில் பண்ணி சொல்லுங்க, ஒரே ஒரு ஃப்ரேம்ல ஆர்ஜே பாலாஜி பார்த்திருப்பீங்க, அறிவோட வாய்ஸ் கேட்டிருப்பீங்க, சாயோட மியூசிக் கேட்டிருப்பீங்க. வேற என்னெல்லாம் நோட் பண்ணீங்க?
ஒரு கோட் சீக்வன்ஸ், கோயில் சீக்வன்ஸ், டான்ஸஸ் பாத்தீங்களா? நம்ம கேள்விப்பட்டோமேங்க, நம்மளே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு எத்தனையோ மாசத்துக்கு முன்னாடிலாம் அவ்வளோ டான்ஸஸ் வச்சு சூர்யா படப்பிடிப்பு தொடங்கியிருக்கு. ஓப்பனிங்கே வந்து பாட்டு சீக்வன்ஸ் எல்லாம் அப்படின்றப்போ அவ்வளோ டான்ஸஸோட ஆடி இருக்காரு. அந்த பாட்டு இன்னும் தரமா இருக்கும். புஷ்பாவோட ரிலேட் பண்ணி நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம நண்பர்களை கூட சொன்னாங்க, புஷ்பால கேட்ட மாதிரி இருக்குல்ல இந்த மியூசிக் அப்படின்னு. அதுக்கு தேவைப்பட்டிருக்கு, இந்த கருப்புக்கு தேவைப்பட்டிருக்கு சாய் இறக்கிருக்காப்புல. இந்த மனுஷன் இதெல்லாம் பண்ணிட்டா வெளியே வரும்போதெல்லாம் ரொம்ப அமைதியா வரான் அப்படின்றது தெரியல. இதுக்கு அவ்வளோ மெனக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் சூர்யா, ஆர்ஜே பாலாஜி, சாய் 3 பேருக்கும் முக்கியமான ஒரு படம். இந்த படத்தோட ஓப்பனிங்கே வந்து ராம்ஸ்ன்னு ஒரு வில்லன் இருக்காரு தெரியுங்களா? இந்த பேட்டையில கூட இப்ப அவன் சம்பவக்காரன் திரும்புவாம்பர் அப்படின்றப்போ ஒருத்தர் இருப்பார்ல, அவரோட வாய்ஸ்ல தொடங்கியிருக்குங்க. இது நினைச்சிருந்தா ஆர்ஜே பாலாஜியோட வாய்ஸ் ஓவர்ல தொடங்கியிருக்கலாம்ல, சூர்யாவோட வாய்ஸ் ஓவர்ல தொடங்கியிருக்கலாம்ல. அப்ப எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் மேல இம்பார்ட்டன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது இதன் மூலியமா நம்மளுக்கு தெரிய வருது. பெரிய படம், இன்னைக்கு அவரோட பிறந்த நாள், ஓப்பனிங்ல வேற யாரோட வாய்ஸே வச்சிருக்கலாம், அந்த மனுஷனோட வாய்ஸ் வச்சு ஓப்பன் பண்றாங்கல்ல. ஸோ இது எல்லாமே கலந்துருக்கு, எல்லாத்தோட எஃபோர்ட் இருக்கு, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவுட்புட் வந்து ரொம்ப அழகா இருக்கு. சவுண்ட் ட்ராக் முதற்கொண்டு ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்றேன், நம்ம எவ்வளவுதான் இதை பத்தி பேசினாலும் படம் ரிலீஸ் ஆனோடனே மக்கள் கையில தான் இருக்கு. ஆனா இந்த டீசர் மக்கள் கொண்டாடப்பட வேண்டிய வகையில இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆர்ஜே பாலாஜி பயங்கரமான ஒரு ஹிட் கொடுக்க போறாரு. சூர்யா அவர்களுக்கு பயங்கரமான ஒரு கலெக்ஷனா இந்த படம் அமைய போகுது. சாய்க்கு நானும் மியூசிக் டைரக்டரா நான் தான்டா அப்படின்றதை நிரூபிப்பார்.